ஜனமே, உங்க பிரச்சனை தான், உங்க போராட்டம் தான். நான் ஒரே ஒரு வழி, நீங்க வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது தேவனை பின்பற்றுகிறவர்கள் ஆகி. This shows our attachment of love with him. உலகத்தில் இருக்கிற அன்பு அப்படி கட்டி பிடிச்ச உடனே we feel something relevant which is entirely different. இப்போ உலக பிரகாரமான இப்படி பல அன்புகள் இருக்கு. செலவுக்கு காசு கிடைச்சா குழந்தைக்கு சந்தோஷம், அப்பா நம்ம டேடி மாதிரி வர அந்தாலும் தெரியங்க தண்டல் வாங்கினார். பிள்ளைங்க என்ன பண்றாரு, செல்லு வாங்க காசு கொடுக்குறாரு, மோட்டர் சைக்கிள் வாங்க கொடுக்குறாரு காசு, வெளியே சுத்திட்டு வர காசு கொடுக்குறாரு, சினிமா பார்க்க காசு கொடுக்குறாரு. குழந்தை என்ன செய்யுங்க, எங்க டேடி மாதிரி. ஆனா டேடிக்கு தான் தெரியும் இது கிரெடிட் கார்டா அல்லது தண்டல் கார்டா, அதுலயும் வார தண்டலா மாச தண்டலா நிறைய இருக்குல்ல மாஸ்டர். தண்டல் வாங்கினவங்களுக்கு தான் தெரியும். இப்போ ஜீசஸ் சொல்றாரு, ஃபாலோ மீ, என்னை பின்பற்றுங்கள். யூ கேன் நோ the love of God, so you can battle with him without knowing the intention. அவர் என்ன வைத்திருக்கிறார் என்கிற அந்த மகிமை நமக்கு அறியாதபடிக்கு நாம எடுக்கிற எந்த முயற்சியா இருந்தாலும் it will lead to failure. சொல்றாரு நீதிமொழி 3ஆம் அதிகாரத்தில், உன் சுய புத்தியின் மேல் நம்மளை நாம் திங்க் பண்ண வச்சுட்டோன்னு வைங்கள, நம்மள லூசிபருடைய ஃபர்ஸ்ட் என்ட்ரி நமக்கு தான். அவனை நீங்க அழைக்கல, அவனை கூப்பிடல, பட் யூ டிடன்ட் வாட்ச் God. அவர் என்ன செய்கிறார், what God does. எல்லாரும் லவ் ஆஃப் காட்னா ஆண்டவரே இயேசு சுவாமி அப்படின்னு அவர்கிட்ட கெஞ்சி கூத்தாடுறது கிடையாது. வீட்டுல என்ன புள்ள சொல்லுது, அப்பா காசு கொடுத்த உடனே எங்க டாடியை போல, எங்க அப்பாவை போல நல்லவர் யாருமே கிடையாது. ஆனா ஜீசஸ் எப்படி, அவர் ஐஸ்வர்ய இதுல மாத்திரம் இல்ல, இதுல இருக்கிறார் அவர் ஐஸ்வர்ய.